ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நீங்கள் பூஜை ரூம் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு மார்கழி மாதம். நான் எப்பொழுதுமே நாளே எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கும். அடுத்த நாளுக்கு நாள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பதட்டமே இல்லாமல் நம்ம செய்யலாம். நான் எப்பொழுதுமே மாக்குழம்பு தாங்க போடுவேன். அதாவது பச்சரிசி மாவு ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி மாக்குழம்பு போட்டு தான் வைப்பேன். ஏன்னா தூள்லேயும் போடலாம். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போடுவேன். இதில் போட்டு நான் வச்சுருவேன். சில சமயம் மட்டும் நமக்கு டைம் கிடைக்காது மட்டும்தான் நான் மாக்குழம்பு போடுவேன். மற்ற நாள் எல்லாமே இந்த மாதிரி அரைச்ச மாவில் தான் போடுவேன். இந்த மாதிரி நான் நாளே எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நாள் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி நெய்வேத்தியம் பண்ணணும், சாமிங்களுக்கு பூவெல்லாம் வைக்கணும். அதாவது இதை மட்டும்தான் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். மற்றபடி திரி போட்டு எண்ணெய் ஊற்றி பூவெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் நான் வைக்க மாட்டேன். அதாவது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சாமி படங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு திரிவு போட்டு பூ அடுத்த நாள் தான் வைக்கணும். நாளே நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம காலையில் தான் வைக்கணும். அதாவது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தான் வைக்கணும். பாருங்கள், நான் எதுவுமே வைக்கல. அடுத்த நாள் காலைல தான் வைப்பேன். நான் பிரம்ம முகூர்த்தத்துக்கு எப்பொழுதுமே காலைல நான் 5 மணிக்கு, அதாவது 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளவே நான் விளக்கு ஏற்றிடுவேன். பிரம்ம முகூர்த்தத்துக்கு இந்த விளக்கு தான் நான் எப்பொழுதுமே ஏற்றுவேன். அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த விளக்கு தாங்க எப்பொழுதும் ஏற்றுவேன். கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் ஏற்கனவே ஏற்றிருக்கிற விளக்கு அப்படிங்கிறதுனால அது அப்படி தான் இருக்குது. கோலம் போட்டுக்குவேன். இதில் நான் மாக்கோலம் தான் போட்டிருக்கேன். ஒரு தாம்பலம் வச்சு அதில் மாக்கோலம் போட்டு அதுக்கு சுற்றியும் பூ வச்சுருவேன். 5 விளக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா 5 விளக்குக்கு நம்ம கம்பல்சரியாக பூ வைக்கணும். பூ வச்சு நான் இப்படி தான் ஏற்றுவேன். அதாவது நான் 5 மணிக்கு கம்பல்சரியாக விளக்கு ஏற்றிடுவேன். எப்பொழுதும் ஏற்றிடுவேன். அதுவும் இந்த மார்கழி மாதம்னாவே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் நான் எப்பொழுதுமே இந்த மார்கழி மாதத்தில் விளக்கு ஏற்றிடுவேன். இந்த விளக்கு நான் பூஜை அறையில் ஏற்றலை. பூஜை அறைக்கு முன்னாடி தான் நான் இந்த விளக்கு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுவேன். பாருங்கள், பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றி நான் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நான் சாமி கும்பிடும் போகும்போதே நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது பூஜை ரூம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக நான் போய் எடுக்கலை. அதுக்கப்புறம் தான், அதாவது விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் கோவிலுக்கு போயிடுவேன். ஏன்னா இன்றைக்கி மார்கழி மாதமா, அதனால் நான் கோவிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னோடய வீடியோ இப்படி தாங்க இருக்கும். நான் இப்படி தான் பூஜை பண்ணுவேன். அது எப்பொழுதுமே நான் 5 மணிக்கு விளக்கேற்றுற வழக்கம் எப்பொழுதும் உண்டு. அதுலேயும் இந்த மார்கழி 30 நாளுமே கம்பல்சரியாக நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பண கஷ்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு நிறைவாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எழுந்திரிக்கும் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுவோம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பழக உங்களுக்கு எப்பொழுதுமே வந்துடும். இந்த மார்கழி மாதத்துலேருந்து நீங்கள் அதிகாலை எழுந்து தினமும் விளக்கேற்றிட்டு வந்துட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.